இறப்பு வீட்டுல தயவு செய்து கிறிஸ்டல் வாட்டரை பாய்க்காதீங்க. வணக்கம், நான் சத்யசீலன். இந்த வீடியோல இப்போ ஒரு வீட்டில் இப்போ ஒரு இறப்பு நடந்திருக்கு. நம்ம நேசிச்சவங்க அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அந்த வீட்டில் அந்த பர்டிகுலர் அந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் அந்த வீட்டில் ப்ரேயர்ஸ் ரிச்சுவல்லாம் ஓடும். அந்த பர்டிகுலர் அந்த டேஸ் அந்த டைமுக்கு நீங்கள் கிறிஸ்டல் வாட்டரை பாய்க்கக்கூடாது. நீங்கள் கிறிஸ்டல் வாட்டர் அந்த இறப்பு வீட்டில் பாய்ச்சிங்கன்னா அந்த இறந்தவரோட அவரோட உடல் கூட வீட்டுக்குள்ளே வர முடியாது. ஏன்னா கிறிஸ்டல் வாட்டர் உங்களை பாதுகாக்கும், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். பிசிக்கல் பாடி இல்லாதது உங்ககிட்ட நெருங்க விடாது. ஏன்னா இறந்தவங்க இப்போ நெகட்டிவ் எனர்ஜி ஆச்சு, அவங்க இறந்துட்டாங்க, இப்போ அவங்களுக்கு பாடி இல்லை, சோல் தான் இருக்கு. ஸோ உங்க வீட்டுக்குள்ள இந்த சோலையும் வர விடாம இந்த கிறிஸ்டல் வாட்டர் பாதுகாக்கும். இப்போ உங்க வீட்டில் இப்போ ஒரு இறப்பு நடந்திருக்குன்னா தயவு செய்து இந்த கிறிஸ்டல் வாட்டரை 2-3 வாரத்துக்கு பாய்க்காதீங்க. அந்த ப்ரேயர்ஸ் நடந்து முடிகிற வரைக்கும், ஃபுல்லாக அந்த ப்ரேயர்ஸ் நடந்து உங்கள் வீட்டில் முடிகிற வரைக்கும் 2-3 வாரத்துக்கு இந்த கிறிஸ்டல் வாட்டர் நீங்கள் பாய்க்கக்கூடாது. அப்படி நீங்கள் கிறிஸ்டல் வாட்டரை பாய்ச்சிங்கன்னா அந்த வீட்டில் இறந்தவங்க கூட அந்த வீட்டுக்குள்ளே கால் வைக்க முடியாது. அந்த வீட்டை ஃபுல்லாக கட்டு போட்டு வச்சுருக்கோம். இந்த கிறிஸ்டல் வாட்டர் ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணிடும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு அப்பா அம்மாவை இழந்திருப்பீங்க, உங்கள் ஒய்ஃபை இழந்திருப்பீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் இழந்திருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்களை இழந்திருப்பீங்க. ஸோ அந்த இறப்பு டைம்லேருந்து அவங்களுக்கு ப்ரேயர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ அந்த ப்ரேயர்ஸ் ஓடிட்டு இருக்கிற டைமில் சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, இந்த கிறிஸ்டல் வாட்டர் இருக்குது, இந்த கிறிஸ்டல் வாட்டர் நான் ஸ்ப்ரே பண்ணாக்கா வீட்டில் இந்த கெட்டதும் வராது. வீட்டில் இந்த கெட்டதும் வராது, அது உண்மை. பட் உங்கள் வீட்டில் இப்போ ஒரு இறப்பு நடந்திருக்கும் போது அந்த பர்டிகுலர் உங்களை நேசிச்சவர் இப்போ அங்கே அவர் இறந்துட்டார், அவரோட சோல் வெளியே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கிறிஸ்டல் வாட்டர் அடிக்கும் போது அந்த சோல் கூட அந்த வீட்டுக்குள்ளே வர்ற அனுமதி இல்லை. ஸோ கிறிஸ்டல் வாட்டர் எல்லாம் பிளாக் பண்ணி விட்ரும். கிறிஸ்டல் வாட்டர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. பட் இறப்பு வீட்டிலேருந்து கிறிஸ்டல் வாட்டர் அடிச்சிங்கன்னா அந்த ஆத்மாக்கு சாந்தி கிடைக்காது. ஏன்னா அந்த சாந்தி ப்ரேயர்ஸ் ஓடும்போது 2-3 வாரத்துக்கு ப்ரேயர்ஸ் ஓடும்போது நீங்கள் கிறிஸ்டல் வாட்டர் அடிச்சிங்கன்னா அவங்க சோல் பக்கத்துக்கு கூட அது நிற்க முடியாது, அது வெளியே இருக்கும் வீட்டை தாண்டி. அப்போ அந்த ப்ரேயர்ஸ் கூட அதால் ஃபீல் பண்ண முடியாது, அதுக்கு ஒன்று நொந்து போயிடும். கண்டிப்பாக இறந்தவங்க யாரு, இப்போ இவர் இறந்துட்டார், இவருக்குன்னு நிறைய நண்பர்கள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, உதவி பண்ணுங்க உதவி பண்ணாது, கண்டிப்பாக ஒரு மரியாதை செலுத்த வருவாங்க. அந்த உடம்பு பக்கத்தில் இவரோட ஆத்மா நிற்கும். அந்த டைம் நீங்கள் கிறிஸ்டல் வாட்டர் அடிச்சிங்கன்னா அந்த உடம்பு பக்கத்தில் அவர் ஆத்மா எங்கே நிற்கும்? அவர் ஆத்மா வெளியே தான் இருக்கும், வீட்டு வெளியே. வீட்டுக்குள்ளேயே நீங்கள் போற முடிய அளவுக்கு கிறிஸ்டல் வாட்டர் நீங்கள் கட்டு போட்டுறீங்க. ஓகே, இறப்பு வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கக்கூடாது. ஓகேயா? உங்கள் வீட்டில் இறப்பு நடந்திருக்கா அப்போனா 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு நீங்கள் கிறிஸ்டல் வாட்டரை தொடக்கூடாது, சைட்டில் வச்சிருங்க. அப்போ யார் இந்த கிறிஸ்டல் வாட்டரை பாய்க்கலாம்? நல்லா கேளுங்க, யார் கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கலான்னு சொல்கிறேன். அந்த இறப்பு வீட்டுக்கு போறீங்களே, 3வது மனுஷன், நீங்கள் ஒரு கர்சனாக இருக்கலாம், இல்லை நெருங்கிய சொந்தம், தூரத்து சொந்தம், நண்பர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒரு இறப்பு வீட்டில் கால் வைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த கிறிஸ்டல் வாட்டரை பாய்க்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வரீங்க, உங்கள் கூட இந்த கெட்டதும் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது. அப்புறம் அதுக்கு நீங்கள் கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கலாம், உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. பட் இறப்பு வீட்டில் தான் கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்காதீங்க 2-3 வாரம் வரைக்கும், உங்கள் ப்ரேயர்ஸ் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும். கிளியரா? ஓகே. இப்போ ஒரு இறப்பு வீட்டில் இருந்து இப்போ நீங்கள் சுடுகாட்டுக்கு போகிறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் சுடுகாட்டுக்கு அந்த பாடியை எடுத்துகிட்டு போகும்போது நல்லா கவனமாக கேளுங்க. மண்டையில் கண்டிப்பாக கருப்பு துணி கட்டிடுங்க. மண்டையில் துணி கட்டாமல் போகக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த வைப்ரேஷன், அந்த எனர்ஜியை அது எடுக்கும், நல்லதோ கெட்டதோ. அடுத்தது, சுடுகாட்டில் காலை உள்ள வைக்கும் போதே நீங்கள் 10 காசை உள்ள போட்டுடணும். அங்கே நீங்கள் என்ட்ரி ஃபீ கட்டிட்டு தான் போறீங்க. இங்கே எதுவும் ஃப்ரீ இல்லை, ஒரு இடத்துக்கு சுற்றி பார்த்துட்டு வர. சுடுகாட்டுக்குள்ளே நீங்கள் காலை வைக்கும் போதே 10 காசு உள்ளே போட்டுடணும். திரும்பி ஒன்றும் பார்க்க தேவையில்லை. அங்கே அந்த எரிச்சிட்டு அந்த ப்ரேயர்ஸ் முடிச்சிட்டிங்களா, திருப்பி சுடுகாட்டிலேருந்து வெளியே வரீங்களா, அங்கே ஒன்று ஒரு 10 காசை போடுங்க. ஏன் ஒரு வழிலாம் போட முடியாதா? நீங்கள் 50 காசை போடுங்க, ஒரு வழி காயின்ஸை போடுங்க. காயின்ஸ் தான் போட சொன்னேன், ஷில்லிங் போட சொன்னேன். ஷில்லிங், நோட்டு காசு சொல்ல, ஷில்லிங். ஓகேயா? ஷில்லிங் போட சொன்னேன். அது 10 காசோ 20 காசோ 50 காசோ ஒரு வழி காயினோ. ஒரு வழி காயின்லாம் கிடைக்காது, அது உங்க இஷ்டம். ஆனால் உள்ள போகும்போது காசு போட்டு போங்க, வெளியே ஆகும்போது காசு போட்டு வெளியே ஆகுங்க. அப்படி பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனைகள் வரும். அதுவும் நம்ம சுடுகாட்டுக்கு போகும்போது மேக் ஷுவர் கருப்பு துணிகளை வேர் பண்ணிட்டு போங்க. ஓகேயா? கருப்பு தான் நம்மளை பாதுகாக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பேன் நான் நம்புகிறேன். யார் யார் ராசி கல் பாய்க்கிறீங்களோ,
இந்த நகை நட்டு போட்டிருக்கீங்களோ, இந்த இறப்பு வீட்டுக்கெல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு போவாதீங்க, நல்லதே இல்லை. ராசிக்கல், நகை நட்டு, பவுனு, ஜெர்ம்ஸ்டோன், அப்ப எதுங்க போட்டு போறது? ப்ரொடெக்ஷன் கிறிஸ்டல் மட்டும்தான் நீங்க போட்டு போக முடியும். ப்ரொடெக்ஷன் கிறிஸ்டல் கருப்பு கலர்ல இருக்கும், அது மட்டும்தான் நீங்க கையில போட்டு போக முடியும். நான் ராகுரிங் போட்டு, ராகுரிங் நடுவில் இருக்கும், நடுவில் தான் நம்ம ராகுரிங் போடுவோம். ராகுரிங் போடலாம், அதுவும் ப்ரொடெக்ஷன் தான். இந்த ராகுரிங்கும் இந்த பிளாக் கிறிஸ்டல் சொல்லுவோம், பிளாக் கிறிஸ்டல், இது ரெண்டு தான் ப்ரொடெக்ஷன் சம்பந்தப்பட்டது. ப்ரொடெக்ஷன் சம்பந்தப்பட்ட கிறிஸ்டல்ஸை நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போகலாம், இல்லை இறந்தவங்க வீட்டுக்கு போட்டு போகலாம், இல்லை சூடுகாட்டு கூட போட்டு போகலாம். அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஹெல்த் கிறிஸ்டல் போட்டு போகக்கூடாது, ராசி கிறிஸ்டல் போட்டு போகக்கூடாது, அதிர்ஷ்ட கிறிஸ்டல் போட்டு போகக்கூடாது. ஏன்னா நீங்க போறது இறப்பு வீட்டுக்கு. இறப்பு வீட்டுக்கு போறவங்க காலை வைக்கிற முன்னாடி கிறிஸ்டல் வாட்டரை எப்போதும் உங்க கையில வச்சுக்கங்க. இந்த மாதிரி குட்டி போத்தை எப்போதும் உங்க காடியில வச்சுக்கங்க. இது எப்படி ஸ்ப்ரே பண்ணாம இப்படிதான், நீங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு போற முன்னாடி இது ஸ்ப்ரே பண்ணிட்டு போங்க, இது உங்களை பாதுகாக்கும். ஓகே, இப்படிதான் ஸ்ப்ரே பண்ணிட்டு போகணும். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா இந்த கிறிஸ்டல் வாட்டர்ல நீங்க தாராளமா என்ன தொடர்பு கொள்ளலாம். 036-291-2273, கோசம் 16-291-2273. நான் சத்யசீலன். மறக்காம இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.